பகுதியிலே பணியாற்றுகிற போது அந்த மடிக்கணினி திட்டத்தை தந்தார். இன்னைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய காலத்திலே இன்னைக்கு 7.5% குடிமராமத்து திட்டம். இப்ப என்ன நடக்குது? சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் பெயர் வாங்கியதுனால இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் என்று அந்த பெயர் பலகை எல்லாம் மாற்றுகிறார், ஒவ்வொரு இடத்திலும் மாற்றுகிறார். அதே போன்று அம்மா கொடுத்த மடிக்கணினி திட்டத்தை ரத்து செய்கிறார். அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டத்தை ரத்து செய்கிறார்கள். அப்படியானால் என்ன இந்த திட்டத்தை மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் தாய்க்கு தங்கள் திட்டம், கறவை மாடுகள் திட்டம் எல்லாம். அப்படியானால் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதிலே தெரிகிறது. அவை சம்பிரதாயத்துக்காக என்ன நடந்தாலும் சரி, நாட்டிலே இடி விழுந்தாலும் சரி, இலவு விழுந்தாலும் சரி, உடனடியாக அங்கே கேமரா முன்பாக ஒன்று ஸ்டாலின் நிற்பார், இல்லை உதயநிதி ஸ்டாலின் நிற்பார். வேறு யாரும் இல்லாத அனாதை கட்சியாக திமுக போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒன்று கேமராவுக்கு முன்பாக ஸ்டாலின் நிற்க வேண்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் நிற்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அந்த துறை அமைச்சரை கூட காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் சம்பிரதாயத்துக்காக இருக்கக்கூடிய இந்த கட்சி சாதனை படைக்கிற கட்சியை வீழ்த்த முடியுமா? நிச்சயமாக வீழ்த்த முடியாது. 2021 நடைபெற்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். அதுதான் மக்கள் தீர்ப்பு. 118 தொகுதிக்கு 43 தொகுதிகளிலே மோகன்தாஸ் பாண்டியனில் தொடங்கி வெறும் 1,92,000 வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றிருந்தால் நிச்சயமாக திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டிலே அழிந்து போயிருக்கும். நீங்க ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நாட்டிலே நிலைமை என்ன? இங்க பேசுகிறவர் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி என்கிறனாலே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இதை சொல்லவில்லை. உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் சொல்லுகிறார். உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசருக்கு என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி இந்த அரசின் மீது? அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது, அரசு கட்டுப்படுத்த தவறு இருக்கிறது. இதை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் உயர் நீதிமன்றமே குழு அமைத்து இதை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று சட்டமன்றத்திலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் எச்சரிக்கை மணி அளித்தார். இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாடு போதைப் பொருள் கேந்திரமாக மாறி இருக்கிறது இந்தியாவில். சரி, உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்வதை அவர் கேட்கவில்லை, மக்கள் சொல்வதையாவது அவர் கேட்க வேண்டுமா வேண்டாமா? எதிர்கட்சி தலைவர் சொல்வதையும் அவர் கேட்பதில்லை, மக்கள் சொல்வதையும் கேட்பதில்லை. அப்போது யார் சொன்னாலும் கேட்பார்கள். அதுதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. பெறுவதிலே முதன்மையான முதலமைச்சராக செயல்படுத்தி சாதனை படைத்து காட்டிய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி காதிலே வாங்குறது. ஒரு முதலமைச்சர் என்பவர் எதிர்கட்சி தலைவர் சொல்வதை கேட்க வேண்டாமா? இவன் அதைத்தான் விருதுநகரிலே வந்து அவர் பேசுகிற போது சொன்னார்கள், நீங்கள் உங்க அப்பா பேர்ல இன்னைக்கு திட்டங்களை தொடர்புகளை காட்டுகிற அக்கறை மக்கள் நல திட்டங்களிலே காட்டுங்கள், நீங்கள் வேண்டுமானால் வாருங்கள், ஒரே மேடை போடுவோம், வாருங்கள் விவாதிப்போம் என்று சொன்னால் அதுக்கு கப்சிப்புன்னு ஊமச்சாமியார் ஆயிடுறாரு முதலமைச்சர். வாய் திறந்து பதில் சொல்லணும்னா எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துபவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஒரு ஜனநாயகத்திலே அதிகாரத்தோடு இன்றைக்கு நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் என்று சொன்னால் நிழல் அரசாங்கத்தை நடத்துபவர்கள் நாங்கள் சொன்ன அதிகாரிகள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எதிர்கட்சி. கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? யார் கேட்கிறாங்களோ மக்கள் விரும்புவது, மக்கள் எதிர்பார்ப்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றம். ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.